விக்ரமாதித்தன் கதைகள். அத்தியாயம் 7. வேதாளம் சொல்லிய புதிர்கதைகள். முதல் கதை பத்மாவதி கதை. வாரணாசி என்று ஒரு நகரம் இருக்கிறது. என்றைக்கும் வற்றாமல் நீர் நிறைந்திருக்கும் ஜீவ நதியான கங்கை அங்கே ஓடுகிறது. முன்னொரு காலத்தில் அந்நகரத்தில் பிரதாப மகுடன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி. அவனுக்கு வஜ்ரமகுடன் என்னும் மகன் இருந்தான். தந்தையைப் போலவே மகனும் வீரம் நிறைந்தவன், அழகிலே மன்மதனுக்கும் மேம்பட்டவன். அவனுக்கு புத்தி சரீரன் என்ற பெயருடைய ஒரு நண்பன் இருந்தான். அவன் மந்திரி குமாரனாவான். அவனை வஜ்ரமகுடன் தன் உயிரினும் மேலாக நேசித்து வந்தான். ஒரு சமயம் இருவரும் பொழுதுபோக்கிற்காக வேட்டையாடச் சென்றார்கள். துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி கொண்டே அவர்கள் காட்டில் நெடுந்தூரம் சென்றார்கள். அங்கே மொக்கு அவிழ்த்த மலர் நிறைந்த மரங்களும் செடி கொடிகளும் அவர்களை அழைப்பதைப் போல காற்றிலே அசைந்து ஆடின. குயில்கள் பாடி வரவேற்றன. அந்த காட்டின் நடுவே அழகிய ஏரி ஒன்று இருந்தது. வர்ண தாமரைகள் பூத்து விளங்கிய அது தெய்வ தடாகமோ என ஐயுறும்படி அமைந்திருந்தது. அதிலே மங்கையொருத்தி தோழிகளுடன் நீராடி விளையாடி கொண்டிருந்தாள். ஜலக்கிரீடை செய்யும் அந்த பெண் பேரழகு வாய்ந்தவள். அவளுடைய அழகு அந்த ஏரிக்கே ஒரு தனி வனப்பை அளித்தது. அவளுடைய கடைக்கண் பார்வையிலேயே மயங்கிய ராஜகுமாரன் தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான். அவ்விதமே பத்மாவதியும் ராஜகுமாரனின் அழகிலே மயங்கி அவன் மீது மோகமுற்று தன் வசம் இழந்தாள். குளித்து கொண்டிருந்த அவள் தன் நிலையை மறந்து நாணத்தை துறந்து அவனையே பார்த்து நின்றாள். ராஜகுமாரனும் அவளையே பார்த்து நின்றான். அப்போது அவள் விளையாட்டாக ஒரு தாமரை பூவை பறித்து தன் காதில் சூடிக்கொண்டாள். காதில் அணியும் தந்த பத்திரம் எனும் ஆபரணம் போல அப்பூவை நீண்ட நேரம் சுருட்டி கொண்டிருந்தாள். பிறகு மற்றொரு பூவை பறித்து தன் தலையிலே சூட்டிக்கொண்டாள். அதே சமயம் மற்றொரு கையை தன் நெஞ்சத்தில் வைத்து கடைக்கண்ணால் அவனை நோக்கினாள். அவள் அதை சகஜமாக செய்ததால் அவளுடைய தோழிகள் அதை விளையாட்டாகவே கொண்டார்கள். அவளுடைய செயலை பார்த்து நின்ற ராஜகுமாரனுக்கு அதன் உட்கருத்து ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் கூரிய புத்திமானான புத்தி சரீரன் அதனை உடனே உணர்ந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து அந்த மங்கை கரையேறி தன் தோழிகளுடன் தன் ஊருக்கு போய்விட்டாள். அங்கு சென்ற பிறகும் அவளுடைய உள்ளம் தடாகக்கரையில் கண்ட ராஜகுமாரனையே நினைத்து கொண்டிருந்தது. ராஜகுமாரனோ அவள் புறப்பட்டு சென்ற பிறகு மந்திர சக்தியை இழந்த வித்யாதரனைப் போல ஏதும் செய்ய இயலாதவனாக ஆகி தன் நகரம் திரும்பினாள். அவளை காண வேண்டும் என்ற ஏக்கத்தால் அவன் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வந்தது. ஒரு நாள் அவன் தன் நண்பனான புத்தி சரீரனை அழைத்து பேசினான். அப்போது, நண்பா, ஏன் வருந்துகிறாய்? அப்பெண்ணை சுலபத்தில் அடைந்துவிட முடியும் என்றான் மந்திரி குமாரன். அதை கேட்ட வஜ்ரமகுடன் ஆச்சரியம் அடைந்து, அது எப்படி முடியும்? அவள் யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவள்? என்ன பெயர் என்பன போன்ற விவரம் ஒன்றும் தெரியாதே. அப்படி இருக்க வீணாக என் உள்ளத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டான். இதை கேட்ட புத்தி சரீரன் வியப்புற்று, என்ன, அவள் தன்னை பற்றிய விவரத்தை ஜாடையால் தெரிவித்தாளே, நீ பார்க்கவில்லையா என்று வினவினான். நண்பா, நான் ஒன்றும் அறியேன். அவள் முக காந்தியை கண்டு மயங்கி நின்று விட்டேன். அவள் தாமரை பூவை தன் காதில் வைத்து கொண்டதால் நான் கர்ணோத்பலன் என்னும் அரசனுடைய நாட்டைச் சேர்ந்தவள் என்பதை அறிவித்தாள். அந்த பூவை காதணியாக தந்த பத்திரம் போல் சுருட்டியதால் அங்கேயுள்ள தந்த சிற்பி ஒருவன் மகள் என்பதையும் குறிப்பிட்டாள். தாமரை பூவை எடுத்து தலையிலே சூடியதால் தன் பெயர் பத்மாவதி என்றும், கையை நெஞ்சகத்தின் மீது வைத்து கொண்டு கடைக்கண்ணால் உன்னை பார்த்ததால் அவள் இதயம் உனக்கே சொந்தமாய் விட்டது என்றும் அறிவித்தாள். உண்மையாகவே இப்போது கலிங்க தேசத்தில் கர்ணோத்பலன் என்னும் அரசன் இருக்கிறான். அவனுடைய ஆஸ்தானத்தில் தந்த சிற்பிகளில் சிறந்தவனான சங்கிரமா வர்தனன் என்பவன் இருக்கிறான். அவனுக்கு பத்மாவதி என்ற பெண் ஒருத்தியும் உண்டு. மூவிலகத்திலும் அவள் அழகுக்கு ஈடானவள் இல்லை. அவளை அவன் ரொம்ப பிரியமாக வளர்த்து வருகிறான். இந்த விவரங்களை பிறர் கூற நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அவள் ஜாடைகளால் தன் விவரங்களை உனக்கு அறிவித்த உடனே அவற்றின் உட்பொருளை நான் தெரிந்து கொண்டேன்.
மந்திரி குமாரன் இவ்வளவு விளக்கமாக கூறியதை கேட்ட வஜ்ரமகுடன் தன் நண்பனின் புத்தி கூர்மையைக் கண்டு நிரம்பவும் சந்தோஷமடைந்தான். தன் இஷ்டம் பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு ஏற்பட்டது. ஆகவே நண்பனிடம் இதை பற்றி இன்னும் விவரமாக கலந்து பேசி ஆலோசித்தான். பிறகு மறுபடியும் வேட்டைக்கு போவது போல அவர்கள் அரண்மனையை விட்டு கிளம்பினார்கள். ஆனால் அவர்கள் காட்டுப்பாதையில் போகவில்லை. பத்மாவதி இருக்கும் நகரத்தை நோக்கி செல்லவே திட்டமிட்டிருந்தார்கள். அதனால் ராஜகுமாரன் நடுவழியில் தன் குதிரையை தட்டிவிட்டு பரிவாரத்திடம் இருந்து தந்திரமாக பிரிந்து தன் நண்பன் மட்டும் பின்தொடர கலிங்க தேசத்துக்கு சென்றான். அங்கே கர்ணோத்வலன் ஆண்டு வந்த நகரத்தை அடைந்து தந்த சிற்பியின் ஜாகையை அவர்கள் தேடி அலைந்து கண்டுபிடித்தனர். பிறகு இருவரும் பக்கத்தில் குடியிருந்த ஒரு கிழவியின் வீட்டுக்கு சென்று தங்கினார்கள். மந்திரி குமாரன் குதிரைகளை மறைவான இடத்தில் கட்டி புல்லை போட்டு தண்ணீர் காட்டிவிட்டு வந்தான். பிறகு அந்த கிழவியிடம், அம்மா, இவ்வூரில் சங்கிரமா வர்தனன் என்னும் தந்த சிற்பி ஒருவர் இருக்கிறாரே, அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்ட கிழவி அவனிடம் பணிவாக, அவரை எனக்கு நன்றாக தெரியும். நான் தான் அவருக்கு பால் கொடுத்து வளர்த்தேன். அவர் என்னை தம் மகளின் செவிலி தாயாக அமர்த்தி இருக்கிறார். ஆயினும் நான் இப்போது அங்கே போவது இல்லை. அதற்கு வேண்டிய புடவை துணிமணிகள் எனக்கு இல்லை. என் மகன் ஒரு சூதாடி. என் துணி மணி எதையாவது பார்த்துவிட்டால் அவன் உடனே அதை எடுத்து போய்விடுகிறான் என்று தெரிவித்தாள். மந்திரி குமாரனுக்கு இந்த செய்தி ஆனந்தத்தை அளித்தது. உடனே அவன் கிழவிக்கு தன் மேலாடையை கொடுத்ததுடன் வேறு பரிசுகளையும் அளித்தான். பிறகு அவளிடம், அம்மா, எங்களுக்கு நீங்கள்தான் தாய். ஆகவே ரகசியமாக எங்களுக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும். தந்த சிற்பியின் மகளான பத்மாவதியிடம் போய், நீ குளக்கரையில் கண்ட ராஜகுமாரன் வந்திருக்கிறான். அவன் உன் மீது மோகம் கொண்டிருக்கும் செய்தியை உனக்கு அறிவிக்கவே என்னை அனுப்பி வைத்தான் என்று ரகசியமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். முன்னதாகவே பரிசுகள் அளித்து கிழவியை தங்கள் வசம் ஆக்கி கொண்டு விட்டதால் கிழவி அவர்கள் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டு பத்மாவதியை பார்க்க சென்றாள். போனவள் சீக்கிரமாகவே திரும்பிவிட்டாள். உடனே அவளை ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் சூழ்ந்து கொண்டு போய் வந்த சமாச்சாரம் பற்றி விசாரித்தார்கள். கிழவியோ அளமாட்டா குறையாக பின்வருமாறு சொன்னாள். நான் அவளிடம் போய் நீங்கள் வந்திருக்கும் செய்தியை ரகசியமாக கூறினேன். அதை கேட்டு அவள் என்னை மிகவும் கோபித்து கற்பூரத்தில் தோய்த்த தன் 2 கைகளால் என்னை 2 கன்னங்களிலும் அடித்து விட்டாள். அவமானத்தால் நான் மனம் உடைந்து திரும்பிவிட்டேன். இதோ பாருங்கள் என் கன்னத்தில் அவள் விரல் அடையாளங்கள் என்றாள் கிழவி. கிழவி இவ்விதம் சொன்ன உடனே ராஜகுமாரனுக்கு தன் எண்ணம் நிறைவேறாத என்ற நினைப்பால் உள்ளம் உடைந்து விட்டது. ஆயினும் மந்திரி குமாரன் அவன் உள்ளத்தை வாடவிடாமல் தேற்றினான். அதைரியப்படாதே நண்பா. அவள் தன் உள்ளங்கையை காட்டிக் கொள்ளாமல் கிழவியை கோபித்து கொண்டு அவள் முகத்தில் கற்பூரம் தோய்ந்த 10 விரல்களால் அடித்து அனுப்பி வைத்ததால் இப்போது நிலா காலமானதால் ஏற்ற சமயம் அல்ல. நிலா நாள் 10 போகட்டும், அதுவரையில் பொறுத்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்திருக்கிறாள் என்று சொல்லி அவன் சோர்வை போக்கினான். மந்திரி குமாரன் இவ்விதம் தேறுதல் கூறியதால் மனச்சமாதானம் கொண்ட ராஜகுமாரன் கடை தெருவுக்கு சென்று தான் கொணர்ந்திருந்த பொன்னில் கொஞ்சம் விற்று வந்தான். அந்த பணத்தை கொடுத்து கிழவியை தங்களுக்கு நல்ல விருந்து தயார் செய்ய சொன்னான். இவ்விதம் 10 நாட்கள் கழிந்ததும் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து வர கிழவியை மறுபடியும் பத்மாவதியிடம் இருவரும் அனுப்பி வைத்தனர். அவ்விருவரும் அளித்த உபசரிப்பில் அவள் மயங்கி போய்விட்டாள். ஆகவே மறுத்து கூறாமல் அவள் பத்மாவதியின் மாளிகைக்கு போய் திரும்பினாள். நான் இன்றைக்கு அங்கே போய் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தேன். அவள் என்னை வம்புக்கு இழுத்து உங்களிடம் இருந்து ஏதோ செய்தி கொணர்ந்திருப்பதாக வாதம் செய்தாள். 3 விரல்களை செம்பஞ்சு குழம்பில் நனைத்து அதனால் என் மார்பில் அடித்து அனுப்பிவிட்டாள். கிழவியின் வார்த்தைகளை கேட்ட புத்தி சரீரன், நண்பா, சோகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் 3 இரவுகளுக்கு அங்கே வர முடியாதென்பதை உணர்த்தி இருக்கிறாள் என்று தைரியம் கூறினான். அதே போல 3 நாட்கள் இருவரும் பொறுத்திருந்து விட்டு கிழவியை மீண்டும் பத்மாவதியிடம் அனுப்பினர். தன் மாளிகைக்கு வந்த கிழவியை பத்மாவதி வரவேற்று உட்கார வைத்து அன்புடன் உபசரித்தாள். பகல் முழுவதும் வயிறார உண்டு பத்மாவதியுடன் காலம் கழித்தாள். காலையில் வீட்டுக்கு கிளம்பியதும் தெரு வாசலில் பெருத்த கூச்சல் கேட்டது.
மதம் பிடித்த யானை ஒன்று அதன் கட்டுத்தறியில் இருந்த சங்கிலியை அறுத்து கொண்டு கிளம்பிவிட்டது. தெருவிலே அங்கும் இங்கும் ஓடி மக்களை காலால் மிதித்து கொண்டு வருகிறது என்று மக்கள் கூக்குரல் எழுப்பினர். உடனே பத்மாவதி கிழவியிடம், நீ ராஜ வீதி வழியாக போகக்கூடாது. மத யானையினால் உனக்கு ஆபத்து நேரிடக்கூடும். என்னுடன் வா, வேறு வழியாக அனுப்பி வைக்கிறேன். உன்னை ஓர் ஆசனத்தில் கட்டி கயிறு கொண்டு இந்த ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இறக்கி விடுகிறேன். நீ அவ்விடத்தில் உள்ள மரத்தில் ஏறி மதில் சுவரை தாண்டி கீழே இறங்கு. அந்த வழியாக சென்றால் எந்த விதமான ஆபத்தும் வராது என்று தெரிவித்தாள். அவ்வாறே கிழவியை கயிறு கொண்டு தோட்டத்தில் இறக்கிவிட்டாள். கிழவி அவள் சொன்ன வழியே சென்று வீட்டை அடைந்தாள். என்ன செய்தி கொண்டு வரப் போகிறாள் என்று காத்திருந்த இருவரிடமும் நடந்தவற்றை ஒன்று விடாமல் தெரிவித்தாள். நண்பா, உன் ஆசை நிறைவேறியது. நீ எந்த வழியாக சென்று அவளை அடைய வேண்டும் என்பதையும் அவள் தந்திரமாக நமக்கு உணர்த்திவிட்டாள். ஆகவே சூரிய அஸ்தமனம் ஆனதும் அவள் குறிப்பிட்ட வழியாகவே சென்று அவளை அடை என்றான் மந்திரி குமாரன். ராஜகுமாரனும் அதே போல இரவு வந்ததும் புறப்பட்டு சென்றான். அங்கே மாளிகையின் மேல் மாடத்தில் இருந்து கயிற்றுடன் ஆசனம் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் வரவை எதிர்பார்த்து தயாராக இருந்தனர் பணிப்பெண்கள். ராஜகுமாரன் ஆசனத்தில் அமர்ந்ததும் அவர்கள் ஆசனத்தை மேலே தூக்கினார்கள். மாடியிலே பூரணச்சந்திரன் போன்ற முகத்துடன் பத்மாவதி காத்திருந்தாள். ராஜகுமாரனை கண்டவுடனே எழுந்திருத்து வந்து அவனை வரவேற்றாள். அவர்கள் இருவரும் கந்தர்வ விவாகம் புரிந்து கொண்டார்கள். தன் ஆசை கிணியாளை அடைந்த ஆனந்தத்தில் ராஜகுமாரன் சில நாட்கள் உலகையே மறந்து அவளுடன் தங்கிவிட்டான். பிறகு ஒரு நாள் அவன் பத்மாவதியிடம், அன்பே, மந்திரி குமாரன் என் நண்பன் என்னுடன் வந்திருக்கிறான். உன் செவிலித்தாய் வீட்டிலே அவனை விட்டு விட்டு வந்துள்ளேன். அவனை போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பி விடுகிறேன் என்றான். அப்போது பத்மாவதி தன் காதலனை நோக்கி, உங்களை ஒரு விஷயம் கேட்க வேண்டும். நான் காட்டிய ஜாடைகளின் உட்பொருளை நீங்களாகவே உணர்ந்து கொண்டீர்களா, அல்லது உங்கள் நண்பர்தான் அவற்றின் புதிரை விடுவித்து விடை கோரினாரா என்று கேட்டாள். ஜாடைகளில் ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. மகா சாமர்த்தியசாலியான என் நண்பன் அவற்றை தன் நுண்ணறிவால் கண்டு எடுத்துச் சொன்னான் என்று உண்மையை அவளிடம் தெரிவித்து விட்டான் ராஜகுமாரன். அப்படியானால் நீங்கள் இதை என்னிடம் முதலில் சொல்லவில்லையே? அவ்வாறு சொல்லாமல் பெருந்தவறு இழைத்து விட்டீர்கள். அவர் உங்கள் நண்பர் ஆதலால் எனக்கு சகோதரர் ஆவார். மற்றவர்களை விட அவருக்கு நான் முதலில் மரியாதை செலுத்தி உபசரிக்க வேண்டிய அவசியம் என்று தன் காதலனை நோக்கி சொன்னாள் பத்மாவதி. அங்கிருந்து புறப்பட்ட ராஜகுமாரன் தன் நண்பனை அடைந்தான். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஜாடைகளின் உட்பொருளை அறிந்து சொல்லியது புத்தி சரீரனே என்று பத்மாவதியிடம் தான் சொன்னதை தெரிவித்தான் ராஜகுமாரன். நண்பா, இது முறையில்லை, நல்லதும் இல்லை என்று ராஜகுமாரனை கடிந்து கொண்டான் மந்திரி குமாரன். மறுநாள் காலையில் அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் பத்மாவதியின் வேலைக்காரி கையில் பட்சணம், பலகாரம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றுடன் வந்து மந்திரி குமாரனின் சௌக்கியத்தை விசாரித்துவிட்டு கொடுத்தாள். ராஜகுமாரன் அவற்றை சாப்பிடக்கூடாது என்பதற்காக தங்கள் வரவை எதிர்நோக்கி எஜமானி ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாமல் காத்திருக்கிறாள். இன்றைய பொழுதை தங்களுடன் விருந்துண்டு இன்பமாக கழிக்கச் சொன்னாள் என்று அந்தரங்க தாதி சொல்லிவிட்டு யாரும் காணாமல் புறப்பட்டு போய்விட்டாள். உடனே மந்திரி குமாரன் தன் நண்பனை நோக்கி, ராஜகுமாரா, இதோ ஒரு வேடிக்கை, நீயே பார் என்று சொல்லி பலகாரத்தில் ஒரு சிறு துண்டை எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு நாய்க்கு போட்டான். அதை தின்றதும் நாய் அவ்விடத்திலேயே விழுந்து தன் உயிரை விட்டது. இதை கண்ட ராஜகுமாரன் திகைத்து விட்டான். இது எதனால், என்ன விஷயம் என்று அவன் பிரமிப்புடன் கேட்டான். உண்மை என்ன என்றால், என் மதி நுட்பத்தை அவள் உணர்ந்து விட்டாள். ஆகவே ரகசியம் வெளிப்படாமல் இருக்க அவள் என்னை கொன்றுவிட வேண்டுமென்று இந்த விஷம் கலந்த பலகாரத்தை அனுப்பியிருக்கிறாள். என்னை எதற்காக அவள் கொல்ல விரும்பினாள் என்பதை கேள். அவளுக்கு உன் மீது பூரண ஆசை. நான் உயிருடன் இருக்கும் வரை என்னுடைய தோழமை கொண்ட நீ அவளிடம் பூரண ஆசை கொண்டு அன்புடன் இருக்க மாட்டாய் என்று அவள் கருதுகிறாள். மேலும் என் வார்த்தையை கேட்டு அவளை துறந்து ஊர் திரும்பி விடுவாயோ என்று பயமும். இதுதான் காரணம். அவள் மீது கோபித்து கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவளை இங்கிருந்து நாம் அழைத்து கொண்டு போய்விட வேண்டும். தன் உற்றார் உறவினர்களை துறந்து
அவள் வெளியேற நான் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்கிறேன் என்றான் புத்தி சரீரன். நண்பா, உனக்கு புத்தி சரீரன் என்று பெயரிட்டது மிகவும் பொருந்தும். அறிவின் ஆதாரமே நீ என்று புகழ்ந்தான் வஜ்ரமகுடன். இந்த சமயம் வெளியில் ஐயோ, ராஜாவின் ஆண் குழந்தை இறந்து போயிற்றே என்று குரல் கேட்டது. அதை கேட்ட மந்திரி குமாரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். உடனே அவன் தன் நண்பனை பார்த்து பின்வருமாறு சொன்னான். நண்பா, இன்றிரவு நீ திரும்ப பத்மாவதியின் மாளிகைக்கு செல். அவளுடன் குதூகலமாய் இருக்கும்போது அவளுக்கு நல்ல போதையூட்டி அவளை மதிமயங்கச் செய்துவிடு. தன் நிலைமை மறந்து பிணம் போல படுக்கையில் படுத்து தூங்கும்போது அவள் நகைகளை களைந்து இடையிலே நகங்களினால் சூளாயுதத்தின் முகக்குறிகளை போல கீறல் அடையாளம் செய்துவிட்டு வந்துவிடு. அதற்கு மேல் நடக்க வேண்டியவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மந்திரி குமாரன். அவ்விதமாக வஜ்ரமகுடனும் தன் காதலியான பத்மாவதிக்கு போதையூட்டி அவள் மயங்கி கிடக்கையில் கூரிய முனைகளை உடைய நகங்களினால் சூளாயுதத்தின் முகக்குறிகளை போல அடையாளம் செய்துவிட்டு நகைகளுடன் வந்து சேர்ந்தான். மந்திரி குமாரனும் அதை கண்டு உவகை பூத்தான். மறுநாள் காலையில் மந்திரி குமாரன் அவ்வூர் மயானத்தை அடைந்து ஒரு தபசி போல வேஷம் போட்டு கொண்டான். ராஜகுமாரனை சீடனாக வேடம் தரிக்கச் சொல்லி பத்மாவதியின் நகைகளில் முத்து மாலையை எடுத்து கொடுத்தான். நண்பா, இதை கடை தெருவுக்கு சென்று விலை கூறு. பலரும் காணும்படியாக அதை கையில் பிடித்துச் செல். ஆயினும் யாரும் வாங்க முடியாதபடி அதிகமான விலை கூறு. காவலாளிகள் யாராவது உன்னை பிடித்து விசாரித்தால் பணிவாகவே இதை விற்கச் சொல்லி என் குருநாதர் என்னிடம் கொடுத்தார் என்று சொல். வேறு ஒன்றையும் கோராதே என்று சொல்லி அனுப்பினான். வஜ்ரமகுடனும் அவ்விதமே மாலையை கையில் ஏந்தி கடைத்தெருவுக்கு சென்று அதை விலை கூறினான். அதை கண்ட காவலாளிகள் அவனை ஒரு திருடன் என்றே நினைத்து பிடித்து கொண்டார்கள். முதல் நாள் இரவு தந்தச்சிற்பி வீட்டிலே நகைகள் திருட்டு போய்விட்ட விஷயம் அவர்களுக்கும் தெரியும். ராஜகுமாரனை அவர்கள் நகர கொத்தவாளிடம் அழைத்துச் சென்றனர். தபசி வேடத்தில் இருந்த அவனை பார்த்த கொத்தவாள், பெரியோய், இந்நகரத்து தந்தச்சிற்பியின் மகளுக்கு சொந்தமான இம்மாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். ராஜகுமாரன் தன் நண்பன் தெரிவித்தபடி என் குருநாதர் இதை கொடுத்து விற்று வரும்படி கூறினார். மற்ற விவரங்கள் அவரை கேட்டால்தான் தெரியும் என்றான். கொத்தவாளால் மயானத்துக்கு வந்து அங்கே தபசி வேடத்தில் இருந்த மந்திரி குமாரனை அணுகி முத்துமாலை கிடைத்த விவரத்தை கேட்டான். மந்திரி குமாரன் மிக்க சாமர்த்தியமாக கொத்தவாளை தனியே அழைத்துச் சென்று பின்வருமாறு தெரிவித்தான். நான் ஒரு தபசி, எந்த இடத்திலும் நிரந்தரமாக வசிப்பவன் அல்ல. தற்செயலாக நேற்று இவ்விடம் வந்தேன். இரவு நேரம் இம்மயானத்தில் தங்கி இருக்கையில் நடுநிசியில் மோகினிகளின் கூட்டம் ஒன்று இங்கே வந்தது. அவர்களுள் ஒருத்தி ராஜகுமாரனின் உடலை தாங்கி வந்தாள். அவள் அந்த உடலை கிழித்து இதய கமலத்தை வெளிப்படுத்தி பைரவனுக்கு நிவேதித்தாள். அவள் மோகன வித்தையில் வல்லவள். நன்றாக மதுபானம் செய்துவிட்டு போதையேறி தன் வசம் இழந்து இருந்தாள். ஒரு புறம் தனியே அமர்ந்திருந்த என்னிடம் நெருங்கி முகத்தை கோணி என் ஜப மாலையை பிடுங்க முயன்றாள். அவள் என்னிடம் வந்து அத்துமீறி வம்பு பண்ணியதால் எனக்கு கோபம் ஏற்பட்டது. என் மந்திர சக்தியால் சூளாயுதத்தை பழுக்க காய்ச்சி அவள் இடைப்புறம் சூடு போட்டு துரத்தினேன். அப்போது அவள் கழுத்தில் இருந்த இம்முத்து மாலையை பிடுங்கிக் கொண்டேன். தபசிக்கு முத்துமாலை எதற்கு? ஆகவேதான் இதை விற்றுவா என்று அனுப்பினேன். இதை கேட்ட கொத்தவாள் அரசரிடம் சென்று தான் அறிந்த விஷயத்தை தெரிவித்தான். செய்தியை கேட்ட மன்னனும் துறவி சொல்லியபடி பத்மாவதியின் இடையில் சூளாயுதத்தின் அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்க நம்பிக்கையான கிழவி ஒருத்தியை அனுப்பினான். அவள் திரும்பி வந்து அடையாளம் தெளிவாக தெரிகிறது என்பதை தெரிவித்தாள். உடனே அந்த அரசன் பத்மாவதி ஒரு மோகினி பிசாசு என்றும் அவளே தன் குழந்தையை கொன்றவள் என்றும் தீர்மானித்து முடிவு கட்டிவிட்டான். அதனால் அவனை நேரில் சென்று தபசி வேடம் பூண்டிருக்கும் மந்திரி குமாரனை பார்த்து பத்மாவதிக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று கேட்டான். அவன் ஆலோசனைப்படியே ஊரை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று தீர்ப்பு கூறினான். அவளுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ தடுத்தும் அழுதும் அரசன் கேட்கவில்லை. ராஜ சேவகர்கள் பத்மாவதியை காட்டுக்கு இழுத்துச் சென்று ஆடை ஆபரணங்களை உருவிக்கொண்டு நடுக்காட்டில் விட்டுவிட்டு திரும்பினர். இவ்விதம் ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் நடுக்காட்டில் துரத்தி அடிக்கப்பட்ட பத்மாவதி தன் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை.
இவ்வளவும் மந்திரி குமாரன் செய்த சூதே என்றும் அவள் நம்பினாள். அதே போல அன்று மாலை ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் தங்கள் வேடத்தை களைந்து குதிரை ஏறி அவள் இருந்த இடத்திற்கு வந்தனர். அங்கே தன் தலை விதியை நினைத்து நொந்து அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த பத்மாவதியை அவர்கள் தேற்றி அவளையும் தங்களுடன் அழைத்து கொண்டு ஊர் திரும்பினர். அங்கே அவள் ராஜகுமாரனுடன் சந்தோஷமாக காலம் கழித்தாள். ஆயினும் தந்த சிற்பியோ தன் மகளை காட்டு மிருகங்கள் கொன்று தின்றுவிட்டன என்று நினைத்து மனம் உடைந்து சிறிது காலத்தில் இறந்து போனான். கணவன் இறந்த துக்கத்தால் அவன் மனைவியும் கணவனை பின்தொடர்ந்தாள். இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் மன்னனை பார்த்து, இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வைக்க வேண்டும். தந்த சிற்பியும் அவன் மனைவியும் இறந்த தோஷம் ராஜகுமாரன், மந்திரி குமாரன், பத்மாவதி இம்மூவரில் யாரை சாரும்? அறிவாளிகளுக்குள் சிறந்தவனான நீ எனக்கு இதை எடுத்து கூற வேண்டும். அரசே, தெரிந்து கொண்டும் உண்மையை நீ எனக்கு எடுத்துரைக்காவிட்டால் உன் தலை 100 சுக்குகளாக உடைந்து போய்விடும் என்றது. வேதாளம் இவ்விதம் கேட்டதும் அரசனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. ஆகவே அவன் இதில் சிறிதும் பயப்படாமல், மந்திர வித்தையில் வல்ல வேதாளமே, இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? நீ குறிப்பிட்ட மூவரையும் இந்த பாவம் சேராது. அந்த பழி முழுவதும் கர்ணோத்பல அரசனையே சாரும் என்றான். எப்படி? அரசன் என்ன செய்தான்? அந்த மூவரால் தானே தந்த சிற்பியின் உயிர் மாய்ந்தது. அன்னங்கள் அரிசியை சாப்பிட்டால் அந்த குற்றம் காகத்தை சாருமா என்று கேட்டது வேதாளம். உண்மையில் மூவர் மீதும் பழி இல்லை. மந்திரி குமாரன் தன் எஜமானன் நன்மையை உத்தேசித்தே நடந்து கொண்டான். ராஜகுமாரனும் பத்மாவதியும் காமன் கணையால் தாக்குண்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்களாய் தாங்கள் செய்வதென்பது அறியாமல் நடந்து கொண்டார்கள். தங்கள் எண்ணம் ஈடேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்கள் நடந்து கொண்டனர். ஆனால் கர்ணோத்பல அரசனோ ராஜ தர்மத்தை சரியாக உணராமல், வழக்கை தீர விசாரித்து உண்மை அறியாமல், அரசனுக்குரிய அறிவு இல்லாமல் தவறாக முடிவு கட்டி தீர்ப்பு கூறியதாலேயே அவ்விருவரும் உயிர் இழக்க நேர்ந்தது. அந்த பழி அவனையே சாரும் என்று விளக்கி கூறினான் விக்ரமாதித்த மன்னன். இவ்விதம் அரசன் தன் மௌனத்தை கலைத்து புதிருக்கு விடை சரியானதை கொடுத்ததும் அவன் தோளில் இருந்த வேதாளம் மன்னன் பொறுமையை சோதிக்க எண்ணி உடனே கட்டவிழ்த்து கொண்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்தில் சென்று ஏறிக்கொண்டது. மன்னனும் விடாமுயற்சியுடன் வேதாளத்தை மறுபடியும் பிடித்து கொண்டு வர முருங்கை மரத்தை அடைந்தார். இந்த கதை தமிழ் பாடத்தில் சில மாறுதல்களுடன் காணப்படுகிறது. பத்மாவதி தாமரை பூவொன்றை கொய்து கண்ணில் ஒற்றி ஜாடை காட்டியதன் மூலம் அவளுடைய ஊர் கண்ணபுரம் எனவும், தாமரை பூவை பல்லினால் கடித்து காட்டியதன் மூலம் அவள் பெயர் பத்மாவதி எனவும், பூவை காலில் போட்டு காண்பித்ததன் மூலம் அவள் தந்தை பெயர் காளிங்கராயன் எனவும், பூவை நெஞ்சோடு அணைத்து காட்டியதன் மூலம் தன்னருகில் வந்தால் அணைப்பை காணலாம் எனவும், பூவை சிரசின் மேல் வைத்து காட்டியதன் மூலம் தலை போகிற காரியம் ஜாக்கிரதை என்ற உச்சரிப்பு எனவும் மந்திரி குமாரன் யூகித்து சொன்னதின் பிரகாரம் அவனும் ராஜகுமாரனும் கண்ணபுரத்திற்கு செல்கிறார்கள். பிறகு கதையின் முடிவில் பத்மாவதியின் பெற்றோர்கள் மரித்த பாவம் யாரை சேரும் என்று வேதாளம் கேட்ட கேள்விக்கு வரும் பொருளை தீர ஆலோசியாமல் கூறிய மந்திரிக்கே அந்த பாவம் என்று விக்ரமாதித்தன் பதில் சொன்னதாகவும் தமிழ் பாடத்தில் காணப்படுகிறது. பதுமைகள் சொல்லும் விக்ரமாதித்தனின் ஆதி சரித்திரத்தில் வேதாளம் முதலில் கூறியதாக சொல்லப்படும் கதை தமிழ் பாடத்திலும் வடமொழி மூலத்திலும் காணப்படவில்லை. அதற்கு மாறாக உள்ள கதை பின்வருமாறு. நீதிவேந்தன் கதை. ஹிமாலயத்தின் தேன்சாரலில் விந்தியஸ்தரம் என்ற நகரம் உண்டு. அங்கே சிவிச்சாரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஜெயகோணன் என்ற மகன் இருந்தான். ஒரு சமயம் அரசகுமாரன் காட்டுக்கு சென்று வேட்டையாடினான். அங்கே ஒரு யானையை கண்டு அதை தொடர்ந்து சென்றான். அவ்விதம் சென்றவன் பெருங்காடு ஒன்றினுள் நுழைந்து விட்டான். அங்கிருந்து திரும்பி வரும்போது காட்டின் நடுவில் ஒரு நதி செல்வதை கண்டான். அதன் கரையில் அறநெறியாளன் ஒருவன் நீராடி தன் நித்திய கர்மாஷ்டனங்களை செய்து கொண்டிருந்தான். அரசகுமாரன் அவனிடம் சென்று, ஐயா, என்னுடைய குதிரையை சிறிது நேரம் பிடித்து கொள்ளுங்கள், அதற்குள் நான் நதியில் இறங்கி தாக சாந்தி செய்து கொள்கிறேன் என்றான். அதை கேட்ட அறநெறியாளன்,
நான் உன் வேலைக்காரன் என நினைத்து கொண்டாயா? உன் குதிரையை பிடித்து கொண்டிருப்பதுதான் என் வேலையா என்று கோபமாக கேட்டான். அவன் வார்த்தைகள் அரசகுமாரனின் சினத்தை அதிகரிக்கச் செய்துவிட்டன. தன் கையில் வைத்திருந்த சாட்டையினால் அவன் அந்த அந்தணனை அடித்தான். வலி பொறுக்க மாட்டாத அந்தணனோ அரசனின் சமூகத்திற்கு ஓடி வந்து கதறி அழுதான். அரசனும் அவனை சமாதானப்படுத்தி விஷயத்தை அறிந்தான். அரசியல் அதிகாரத்தில் அகங்காரம் கொண்டு தன் மகன் குதிரை சாட்டையினால் அறநெறியாளனை அடித்தான் என்று கேட்டதும் மன்னன் கண்களில் கோப அக்கினி வீசி கொதித்தெழுந்தான். அவன் தன் மகனை நாட்டை விட்டு வெளியேறும்படி உடனே உத்தரவிட்டான். அப்போது அருகிலிருந்த மந்திரி, அரசே, அரசனுக்குரிய சகல லட்சணங்களும் பொருந்திய தாங்கள் அரசகுமாரனை நாட்டை விட்டு வெளியேற்றுவது நல்லதல்ல, அது சரியல்ல என்றான். மந்திரி, அறநெறியாளனை குதிரை சாட்டையினால் அவன் அடித்திருக்கிறான். முன் விசாரணை ஏதுமின்றி அவன் அடித்ததால் அவன் அரசாலும் தகுதியில் இருந்து விலகியவனாகிறான். அறிஞன் ஒருபோதும் விஷத்தை அருந்த மாட்டான், பாம்புகளுடன் விளையாட மாட்டான், துறவிகளை நிந்திக்க மாட்டான், அறிஞர்களை விரோதித்து கொள்ள மாட்டான். மந்திரி, நீ புராணங்கள் சொல்வதை கேட்டதில்லையா? முன்காலத்தில் அறநெறியாளனின் சாபத்தினால்தான் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார். ஒருவன் உயர்ந்த நிலையை அடைந்த போதிலும் ஒருபோதும் பூஜிக்க தகுந்த அறிஞர்களை நிந்திக்க மாட்டான். ஆகவே ஒருவன் எப்போதும் அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இன்னும் அறநெறியாளர்களை ஒருபோதும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. ஏனெனில் அவர்கள் உலகங்களின் சக்திகளை ஒருங்கே கொண்டவர்கள். அவர்கள் தானம், கௌரவம், புகழ் ஆகியவற்றால் பூஜிக்க தகுந்தவர்கள். எல்லா பொருள்களையும் அழிக்கக்கூடிய நெருப்பையும் குடிக்க முடியாத சமுத்திரத்தையும் நீந்த முடியாத களங்கத்தையும் உடைய சந்திரனையும் படைத்த அறநெறியாளரின் கோபத்தால் யார்தான் அழிய மாட்டார்கள்? அவர்களுடைய மூதாதையர்களும் தேவர்களும் எந்த பெரியோர் கரத்தினால் தங்கள் ஆகாரத்தை ஏற்றுக்கொள்கின்றனரோ அவர்களை விட பெரியவர் யார்? துறவரத்தை தங்கள் கடமையாக கொண்டுள்ள அவர்களை யார்தான் வணங்க மாட்டார்கள்? ஆண்டவனை பூஜிக்க விரும்புபவன் கேவலம் அறநெறியாளர்களை தங்களால் முடிந்த வரையில் திருப்தி செய்தாலே போதும். துவாரகையில் கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார், எவன் ஒருவன் அறிஞர்களை பூஜிக்காமல் அடித்து சபித்து நிந்தையாக பேசுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல. அவனை ஜுவாலிக்கும் நெருப்பிலே போட வேண்டியதுதான். மேலும் என்னை பூஜிக்க விரும்புபவர்கள் எப்போதும் அறநெறியாளர்களை கௌரவிக்க வேண்டும். அப்போதுதான் நான் திருப்தி அடைந்தவனாவேன். ஆகவே மந்திரி, ஒரு பாவமும் அற்ற அறநெறியாளனை அடித்த குற்றத்திற்காக அவன் கையை வெட்டிவிடுங்கள் என்றான் நீதிமன்னன். அப்போது அந்த அறநெறியாளன் ஓடி வந்து, ராஜேந்திரா, உன் குமாரனின் அறியாமையால் இத்தவறு நடந்துவிட்டது. இனிமேல் அரசகுமாரன் அவ்விதம் நடந்து கொள்ள மாட்டான். நான் இப்போது திருப்தி அடைந்து விட்டேன். எனக்காக அவனை மன்னித்துவிடும் என்று வேண்டினான். அதை கேட்ட பார்த்திபனும் தன் உத்தரவை மாற்றிக்கொண்டான். இவ்விதம் கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, சொல்லுமையா ராஜனே, இவர்கள் இருவரில் சிறந்தவர் யார் என கேட்டது. அரசனே சிறந்தவன். தன் மகன் என்றும் பாராமல் தவறு செய்தான் என்பதற்காக அவன் தண்டனை கொடுத்தான் அல்லவா என்று விக்ரமாதித்தன் சொல்லவே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு அவன் தோளை விட்டு மறைந்து முருங்கை மரத்திற்கு போய்விட்டது. இதோட அத்தியாயம் 7 முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அத்தியாயம் 8 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. நன்றி.